சிமியோட்டிக்ஸ் என்ன சிமியோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா நார்மலாக சிமியோட்டிக்ஸ்னால் இது வந்து சைனை பற்றி படிக்கிறது. சைன் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. இதுதான் சிமியோட்டிக்ஸ். ஓகேவா? இது 19th செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. சிஎஸ் பியர்ஸ் சோப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பியர்ஸ் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது யாருன்னா அமெரிக்கன் ஃபிலாசபர். இவர் தான் ஒரு செமியோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னவர் எதில், செமியோட்டிக்ஸில். அப்புறம் கோர்ஸ் இன் ஜென்ரல் லிங்குவிஸ்டிக்கில் த ஸ்விஸ் லிங்குவிஸ்டிக் ஃபெர்டாண்டி சாசர் அப்படிங்கிறவரும் ஒரு ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாரு. அதுதான் செமியாலஜி அப்படிங்கிறாங்க. இந்த செமியாட்டிக்ஸை எந்தெந்த மாதிரிலாம் பண்ணலாம்ன்ற மாதிரி போல் அதுதான் செமியாலஜிங்கிறாங்க. செமியாட்டிக்ஸ் அண்ட் செமியாலஜி அப்படின்றது ரெண்டுமே ஒரு சிஸ்டம். சைனை படிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த செமியாட்டிக்ஸும் செமியாலஜியும் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் நேம் தான். ஸ்டடி ஆஃப் சைன் அப்படிங்கிறாங்க. இது எந்த சைனை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஹியூமனுடைய ஒரு சில சயின்ஸ் அதை பற்றி படிக்கிறது தான் இந்த சைன் அப்படிங்கிறாங்க. இந்த சைன் அப்படிங்கிறது பல இதில் பண்ணலாம். மேபி ஏதாவது மோர்ஸ் கோடு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. மோர்ஸ் கோடு நம்ம பேசுவாங்களா அதுன்னு நினைக்கிறேன். மோர்ஸ் கோடு, டிராஃபிக் சைன் அது இருக்குது. சிக்னல்ஸை வச்சு அந்த சைன் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு கிரேட் டைவர்சிட்டி ஆஃப் அதர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மற்ற நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி போஸ்டர் வச்சு, நம்ம கெஸ்டர் வச்சு, இப்போ வந்து நடக்கிறதுன்னா இப்போ ஜாக்கிங் போட்டோன்னா இப்படி காலையை கையை அசைச்சு காமிச்சு அப்படின்னா அது ஜாக்கிங்கில் ரன்னிங் அது மாதிரி வச்சுக்குவோம். கெஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ ஹேண்டை அசைச்சு தலையை அசைச்சு அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா. அதுதான் வந்து கெஸ்டர். அதுக்கப்புறம் சோஷியல் ரிச்சுவல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சில கிளாத்ஸை வச்சு நம்ம என்ன வியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒயிட் கலரே வியர் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டானவங்க, இந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல சைனு, அதுதான். அப்புறம் மீல்ஸ் வி சர்வ், எந்த ஒரு மீலை நம்ம சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து the buildings we inhabit and objects we deal with common. இப்போ வந்து மீல்ஸ் சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது அதில் ஒரு முறை இருக்குது. இப்போது நம்ம நாட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பு வைப்பாங்க, தண்ணி வைப்பாங்க, அப்புறம் இது ஊறுகாய் போடுவாங்க, அப்புறம் தான் பொரியல் இதெல்லாம் போட்டு அப்புறம் தான் மெயின் டிஷ்க்கே வருவாங்க. அது மாதிரி அப்புறம் வந்து இதை தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து சயின்ஸை பற்றி, இது மாதிரி தான் சயின்ஸை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறாங்க. இதில் சிஎஸ் பியர்ஸ் 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்காங்களே. சிஎஸ் பியர்ஸ் ஒரு மாதிரி சொல்கிறாரு, ஃபெர்டினண்ட் டி சசர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, செமியாலஜி அப்படிங்கிறது இல்லையா. சிஎஸ்பிஸ் என்ன சொல்கிறாருன்னா இது 3 விதமாக பிரிக்கிறாரு. ஐகான், இண்டெக்ஸ், சிம்பல். ஐகான் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ வந்து ஐகான் அப்படின்னா இப்போ ஃபோனில் இருக்கக்கூடிய ஐகான் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஐகான் அப்படின்னா இப்போது சிக்னலில் கூட ஐகான் வைப்பாங்க இல்லையா. ஐ மீன் இப்போது ஒரு போர்டு வைப்பாங்க நடக்கிறதுனா இது வந்து ஸ்கூல் பாத்வே, ஸோ பார்த்து போகணும், அப்புறம் வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடாது, இது வந்து நோ பார்க்கிங், அதுதான் ஐகான். அந்த ஒரு இது வைப்போம்ல, சிம்பிள் வைக்கிறோம்ல, அதுதான் ஐகான் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு இதுதான் ஐகானு. இப்போ வந்து ஒரு போர்ட்ரேட் அப்படின்னா அந்த பர்சன் சிமிலரிட்டி ஆஃப் அ பர்சன் போர்ட்ரேட். இப்போ போர்ட்ரேட் அப்படின்னா ஃபோனில் போர்ட்ரேட்டு அப்படி ஸ்டாண்டர்டாக நிற்கணும், அதுதான் போர்ட்ரேட்டு. இப்போ மேப் அப்படின்னு பார்த்தா அது ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, அந்த ஒரு ஏரியாவில் வந்து அது ஒரு ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா ரிலேஷன் ஆஃப் காஸ் எஃபெக்ட். இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு எஃபெக்ட் நடந்திருக்கும், ஏதோ ஒரு நேச்சுரலாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை ரிலேட் பண்ணி அதோட காஸ் இல்லை அதோட எஃபெக்ட் பற்றி சொல்கிறது. இப்போது ஒரு ஸ்மோக் அப்படிங்கிறதுக்கு என்ன இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபயர் மூலியமாக தான் ஸ்மோக் வருது. ஸோ ஏதோ ஃபயர் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம், அதுதான் இண்டெக்ஸு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா விண்டு ரொம்ப நேரம் காற்று அடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா அந்த வெதர் வந்து இதாகுது, சேஞ்ச் ஆகுது, இல்லை ஏதோ ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு சைனு. அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் மூணாவது சிம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சைன் ப்ராப்பராக வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிறது. எப்படின்னா கெஸ்டர் மூலிமா ப்ராப்பராக நாம் பண்ணுறது. இப்போது ஒரு கல்ச்சர், இப்போ அது வந்து கல்ச்சர் மூலிமா வேரியபிள் ஆகும்.
இப்போ ஒரு கெஸ்டர்னா ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறது ஒரு கெஸ்டர் தானே. இதே வந்து கல்ச்சர் மூலிமா இந்த கெஸ்டர் மாறும். இப்போ ஒருத்தவங்க வரவேற்கிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் வணக்கம் சொல்லி வரவேற்போம். இதே வேற ஒரு ஊரில் அப்படின்னா வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் ஹேண்ட் ஷேக் பண்ணி இதே நம்ம ஊர்லேயே வந்து நம்ம இந்தியாவிலேயே மெட்ராஸ் அந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஒரு ஏரியாஸில் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. இதே இன்னும் கொஞ்சம் மேலே போய் இங்கிலீஷ்காரங்களாம் பார்த்துட்டா கட்டி பிடிச்சி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் போய் பார்த்தா முத்தம் கொடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி லிப் லாக் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுதான் இது கல்ச்சருக்கு ரீதியாக அது மாறுது அப்படிங்கிறாங்க. இதே ஒரு இந்த க்ரீட்டிங்லேயோ இல்லை பார்ட்டிங்லேயோ இது இப்படி ஒரு சைன், இது ஒரு விதமான சைன்லாம் இருக்குது அந்த கல்ச்சர்லேயே. அடுத்து ஒரு ரெட் டிராஃபிக் லைட்டு வச்சு ஒரு டிராஃபிக் லைட்டை வச்சு நம்ம சைன் பண்ணுறோம். இப்போ ரெட் டிராஃபிக் விழுந்திருக்குன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறது, கை காமிக்கிறது. இதுதான் வந்து சிம்பிள் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஃபெர்டினண்ட் டி சசூர் என்ன சொல்கிறாருன்னா சைன் இவர் வந்து இவரும் 3 விதமாக சொல்கிறாரு. ஒன்று சைனு, அடுத்து வேர்பல் சைனு, அதுக்கு அடுத்து வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், இன்னொன்று நாலாவது வந்து லிங்குவிஸ்டிக்கை வச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் அப்படிங்கிறது 2 விதமாக பிரியுதுங்கிறாரு. சிக்னிஃபையர் அண்ட் சிக்னிஃபைடு. சிக்னிஃபையர் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு இதுக்குள்ளே இருக்கிறது என்ன, பெண்ணு, இப்படி நம்ம அவங்கள பெண்ணு சொல்ல வைக்கணும். நம்ம வந்து சைன் காமிக்கணும். ஒரு ஃபோட்டோ வச்சு சைன் காமிக்கணும், அவங்க பெண்ணு சொல்லுவாங்க. சிக்னிஃபைடு அப்படின்னா அவங்க வந்து ஒரு கான்செப்டை சொல்லியோ இல்லை ஒரு ஐடியாவை சொல்லியோ இல்லை ஆப்ஜெக்டை சொல்லியோ வந்து சிக்னிஃபைடு பண்ணுறது, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து பற்றவை, என்னது சாப்பாடு ஆக்கணும் அப்படின்னா அடுப்பு, அந்த மாதிரி. அடுத்து வந்து வேர்பல் சைன் அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு ஆர்டிபிட்ரரியாக வரும். இந்த ஒரு டேர்ம் வந்து ஆர்டிபிட்ரியான டேர்ம் அப்படின்னு சொல்கிறாரு சசூர். என்னென்னா ஒரு தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றாரு. இந்த வேர்பல் சைன் அப்படிங்கிறது என்னன்னா இன்ஹெரிட் நேச்சுரல், இது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம், அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்றாங்க. ஓகே. அடுத்து வந்து ஐடென்டிஃபை டு ஆல் எலமெண்ட்ஸ் லாங்குவேஜ் வச்சு நம்ம ஒரு வேர்டு வச்சோ இல்லை ஒரு ஸ்பீச் சவுண்டை வச்சோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த லாங்குவேஜ் நம்ம இப்போ மேபி அது வந்து பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும், நாட் டிட்டர்மைன் பை இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்காது, இல்லைனா ஆப்ஜெக்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் நம்மளால் பட் வை டிஃப்ரென்ஷியேட்னால நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. லைக் ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்பீச் வந்து ஸ்பீச்சை அப்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து அது எலமெண்ட் லாங்குவேஜ் வச்சு நம்ம சொல்கிறதுன்றாங்க. அடுத்து லிங்குவிஸ்டிக் வச்சு நம்ம சொல்லணும். லிங்குவிஸ்டிக் அப்படின்னா பேரோல், ஒரு வேர்ட், ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். லாங்குவேஜ் அப்படின்னா லாங்குவேஜை வச்சு எந்த ஒரு லாங்குவேஜை வச்சு வேணாலும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னன்னா மாடர்ன் சிமியோட்டிக்ஸ். இந்த மாடர்ன் சிமியோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரலிசம் மாதிரி தான். இது வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஒரு சோஷியல் நிகழ்வுகளை வச்சு நம்ம சைன் பண்ணலாம், இல்லை ஒரு ஒரு டெக்ஸ்டில் கூட ஒரு சோஷியல் ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம சைன் பண்ணலாம். இந்த சைன்லாம் வந்து எப்படின்னா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட்டுக்காக, ஒரு செல்ஃப் ஆர்டரிங்குக்காக ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த சைன் அப்படிங்கிறது எப்படி ஒரு கோடு வச்சு நம்ம சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு ரூல் ஆஃப் காம்பினேஷன் வச்சு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வச்சு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து இது ஒரு மீனிங்ஃபுல்லாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டாப் அப்படின்னா கை காமிக்கிறோம், இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இது ஒரு கை காமிக்கிறது, இது ஒரு சிக்னல் சைன் அப்படிங்கிறாங்க. அதுதான் இது 1960s வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மாதிரிலாம் என்னமோ சொல்கிறாங்க. சாரி, 1960s இந்த கிளாட் அப்படின்றவர் இப்போ கொண்டு வந்தார். அப்புறம் வந்து சசூர் லிங்குவிஸ்டிக்கில் என்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜாக்வஸ் லேக்கன் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் மைக்கேல் ஃப்ரோச்சர் சொல்கிறாரு, லாரன் பேத்தஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய இதுன்னு சொல்கிறாங்க. பார்ஜியஸ் மித்ஸை பற்றியெல்லாம்